Hi students, இன்னைக்கு chapter 7 applications of differential calculusல exercise 7.1ல 8, 9, 10 பார்க்கலாமா 5 மார்க்கு very important sum டெஃபினட்டாக ஒரு கொஷின் கேட்கலாம் அதிலிருந்து ஓகேவா தலைகீழாக வைக்கப்பட்ட 8th கொஷின்பா ஒரு நேர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியின் ஆழம் 12 மீட்டர் மற்றும் மேலே உள்ள வட்டத்தின் ஆரம் 5 மீட்டர் என்க நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது எனில் 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்ன? A conical water tank with vertex down of 12 meters height has a radius of 5 meters at the top. If water flows into the tank at a rate 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meters deep? தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பு கானிக்கல் வாட்டர் டேங்க் ஆர் இன்வெர்டட் கோன் அப்படின்னு சொல்லலாம் சரியா இதோட ரேடியஸ் என்ன ஹைட் என்ன ஆழம் என்ன ஆரம் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்கா கொஷினில் 12 மீட்டர்ஸ் ஹைட்டு ரேடியஸ் வந்து 5 மீட்டர்ஸ் ஆழம் வந்து 12 ஆரம் வந்து 5 ரேடியஸ் வந்து 5 ஹைட் வந்து 12 ஆழம் ஓகேவா அப்புறம் நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது இந்த வாட்டர் டேங்க்குள்ளே வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு த டேங்க் அட் எ ரேட் 10 cubic meter per minute அதுதான் நமக்கு வால்யூம் அதாவது dV/dt கொடுத்துருக்காங்க dV/dt is equal to 10 meter cube per minute 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்ன? How fast is the depth of the water increases when the water is 8 meters deep? ஸோ 8 மீட்டரில் அதோட ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது dH/dt அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துருக்கா ஹவு ஃபாஸ்ட் த டெப்த்து ஆழம் ஹவு ஃபாஸ்ட் த டெப்த்துன்னு கேட்டிருக்காங்க அதனால் dH/dt தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு நேம் கொடுத்தாச்சு ஏபிஓன்னு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது சிஓடி ரெண்டும் வந்து சிமிலர் ஒரே மாதிரியே இருக்கா therefore r/h is equal to ரேடியஸ் வந்து 5 ஹைட் வந்து 12 ஸோ அதில் வந்து ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 5 into h divided by 12 ஸோ வால்யூம் கூம்போட கன அளவு கூம்பின் கன அளவு வால்யூம் ஆஃப் கோன் 1/3 pi r² h இதில் 1/3 பை இந்த r²ங்கிறது 25h²/144 rங்கிறது 5h/12 இருக்கு இல்லையா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி r²ங்கிற இடத்துல இதை போட்டாச்சு இன்ட்டு அந்த h இருக்குது ஸோ 1/3 pi 25h³ divided by 144 ஸோ அந்த 1/3 pi 25 divided by 144 இதெல்லாம் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி
ஹச் கியூப் மட்டும் இருக்குது இன்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. differentiate with respect to t. So dv by dt is equal to 25 pi divided by 3 into 144. h cube நம்ம differentiate பண்ணால் 3h squared into நம்ம with respect to t பண்ணணும். அதனால் chain rule படி dh by dt அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா ஹச்சுன்னு இருக்குது, ஆனால் நமக்கு டீயை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதனால் dh by dt. இப்போ அந்த h dv by dt அதோட வேல்யூலாம் நமக்கு தெரியுது. ஸோ 10 is equal to 25 pi divided by 3 into 144. ஸோ 3 into 8 squared into dh by dt. இந்த 3 கட் ஆகிடும், 144 கிராஸ் ஆகும். ஸோ 10 into 144. இந்த 25 பை இருக்குல்ல, 25 into பை அது வந்து இங்கே கிராஸ் ஆகி டிவைடில் வந்துருச்சு. இந்த 8 ஸ்கொயர்டு வந்து 64 போட்டாலும் சரி, இல்லை 8 into 8 போட்டு ஈக்குவல் டு dh by dt. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது, சுருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 9/10 pi is equal to dh by dt. Therefore dh by dt is equal to 9/10 pi மீட்டர் per minute. அடுத்த 9th ஒன் பாருங்கள். A ladder 17 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. When the base of the ladder is 8 meters from the wall. First one, how fast is the top of the ladder moving down the wall? At what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing? 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் எனில், ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க. எந்த வீதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது? இது கிரவுண்டுடாமா. கிரவுண்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, வால் அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. லேடர் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, அது வந்து 17 மீட்டர், அது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது. ஸோ பிதாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் எனில், ஸோ அதை dx by dt தான் கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் per second. அப்புறம் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. The base of the ladder is 8 meters from the wall. ஸோ எக்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர் தள்ளும் பொழுது அதோட வால் இல்லை அந்த இருக்குல்லையே அந்த ஏணி வந்து டவுன் ஆகும் இல்லையா? அப்போ dy by dt தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி வரும்பொழுது இது டவுன் பொசிஷனுக்கு வரும் இல்லையா, வாலில் இருந்த அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. அதுதான் dy by dt. அதாவது அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க. How fast the top of the ladder moving
down the wall. அதுதான் dy by dt. அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். செகண்ட் ஒன், at what rate the area of triangle formed by the ladder, wall and the floor is changing. எந்த விதத்தில் ஏணி, சுவர், தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பு. ஸோ dA by dt என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. இது செகண்ட் ஒன். ஸோ ஒன்றை பார்க்கலாமா. இது வந்து ஒய், இது எக்ஸு, அது வந்து லேடர், அது வந்து இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் த டயக்ராம் x squared plus y squared is equal to 17 squared. பிதாகரஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், 8ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 8 squared plus y squared is equal to 17 squared. ஸோ அதுலேருந்து y squared என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ y squared is equal to 17 squared minus 8 squared. 17னா அது ஸ்கொயர் பண்ணுறச்ச 289, 8 ஸ்கொயர் பண்ணுறச்ச 64. ஸோ சப்ராக்ட் ஆகும்போது 225. ஸோ 15 ஸ்கொயர்டாக, அதனால் ஒய்யோட ஆன்சர் வந்து 15. ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்டு. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு dx பை dt ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டை பண்ணினீங்கன்னா 2y இன்ட்டு dy பை dt ஈக்குவல் டு அது கான்ஸ்டண்ட்டு, அதனால 0 ஆகிடுது. ஓகேவா. வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டாக பண்ணிங்கன்னா 2x இன்ட்டு dx பை dt ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டாக பண்ணுன்னா 2y இன்ட்டு dy பை dt ஈக்குவல் டு 0. ஸோ இதை அந்த 2y dy பை dt அங்கிட்டு போகிறச்ச சைன் சேஞ்ச் ஆகிடுது. இதை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா எக்ஸ் dx பை dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் dy பை dt. இதுலேருந்து நமக்கு dy பை dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒய் into dx by dt is equal to dy by dt. ஓகேவா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்து போடலாம். ஸோ dy by dt is equal to minus x by y into dx by dt இல்லையா. எக்ஸோட ஆன்சர் என்னது 8, ஒய்யோட ஆன்சரு 15. ஸோ மைனஸ் 8 by 15 into dx by dt வந்து 5. ஸோ into 5, இது 5 3s are 15 அப்படின்னு போட்டிங்கன்னா மைனஸ் 8 by 3 அப்படின்னு கிடைக்கும். therefore dy by dt is equal to minus 8 by 3 meter per second. therefore the top of the ladder moving down the wall, ஏணி கீழ் நோக்கி நகரும் வீதம் வந்து dy by dt is equal to minus 8 by 3 meter per second. அடுத்து செகண்ட். ஸோ ஏரியா வேணுமா செகண்ட் ஒன்றில். ஸோ ஏரியாவோட ஃபார்மில் half BH, பேஸை தான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், ஹைட்டு வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா dA by dt is equal to half into எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணிங்கன்னா dy by dt ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா dx by dt. ஸோ half into எக்ஸுங்கிறது 8, dy by dt இப்போ தான் கண்டுபிடிச்சோம் மைனஸ் 8 by 3ன்னு, ப்ளஸ் ஒய்ங்கிறது 15 இன்ட்டு dx by dtங்கிறது 5. ஸோ half into minus 64 by 3 plus 15 into 5 வந்து 75. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா minus 64 plus 225 divided by 3, அதாவது 75 3s are 225. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 161 divided by 3 இருக்குது, வெளியில் ஒரு half இருக்குது, அது மல்டிப்ளை பண்ணும் பொழுது 161 divided by 6. ஸோ டிவைட் ஆகிறச்ச 26.8 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஏரியா, முக்கோணத்தின் பரப்பு மாறும் வீதம் 26.8 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அதாவது dA by dt is equal to 26.8 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அடுத்த 10th ஒன் பாருங்கள். a police jeep approaching an orthogonal அப்படின்னா perpendicular intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east.
The police determine the radar that the distance between the jeep and the car is increasing at 20 km per hour. If the jeep is moving at 60 km per hour at the instant of measurement, what is the speed of the car? வட திசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன? ஸோ நார்த்து டு சவுத்து, இது வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு. இங்கே நார்த்தில் போலீஸ் ஜீப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு கார் வந்து என்ன பண்ணுது, ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் சீஸ் பண்ணுறாங்க, அது துரத்துறாங்க. ஓகேவா? ஏ போலீஸ் ஜீப் அப்ரோச்சிங் அண்ட் ஆர்த்தாக்னல் அப்படின்னா பர்பண்டிகுலர் intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு அந்த கார். ஓகே, வட திசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் போலீஸ் ஜீப் வந்து 0.6ன்னு சொல்லியிருக்கான். when the jeep is 0.6 kilometer north of the intersection and the car is 0.8 kilometer to the east. கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது. ஸோ இங்கே வந்து 0.8ன்னு போட்டுக்கோங்க. ஜீப்புக்கிட்ட 0.6, கார்கிட்ட 0.8. ஓகேவா? காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கிறது. The police determine with the radar that the distance between the jeep and the car is increasing 20 km per hour. The jeep is moving at 60 km per hour. காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில், இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க போலீஸ் ஜீப்பை, கார் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜீப் அண்டு கார், அதோட டிஸ்டன்ஸ் வந்து இசட்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் வந்து 0.6ன்னு கொடுத்துருக்கா, ஒய் வந்து 0.8ன்னு கொடுத்துருக்கா. இசட் இருக்கு இல்லையா, அது கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்கணும். பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீப் அண்ட் த கார் இஸ் இன்க்ரீஸிங் அட் 20 km per hour அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது.
that is dz by dt. அதுதான் கொடுத்துருக்கா. dz by dt is equal to 20 km/h அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கா? if the jeep is moving at 60 km/h at the instant, காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. that is dx by dt கொடுத்துட்டா. that is dx by dt, பட் அது டவுன்வேர்டில் வரனால நெகட்டிவில் எடுத்துக்கணும். சரிங்களா? கீழ் நோக்கி வருது இல்லையா, குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, அதனால் நெகட்டிவில் எடுத்துக்கணும். that is dx by dt is equal to -60 km/h. அடுத்தது என்ன கேட்டிருக்கா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன? மகிழுந்தின் வேகம் என்ன? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ dy by dt தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கா. ஓகேவா? ஸோ நம்ம அந்த டயக்ராமை வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃப்ரம் த டயக்ராம் x squared plus y squared is equal to z squared. அதாவது பிதாகரஸ் ஃபார்மில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ எக்ஸு ஸ்கொயர்டு, எக்ஸுங்கிறது 0.6 ஸ்கொயர்டு, ஒய்ங்கிறது 0.8 த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட். இது 0.36ன்னு வரும். இது 0.64 இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட். ஆட் பண்ணுறச்ச 1.00. ஸோ இசட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்தது இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுங்கள். ஸோ 2x dx by dt is equal to 2x dx by dt plus 2y dy by dt. 2y dy by dt equal to 2z dz by dt. ஓகேவா? ஸோ இது டிவைடட் பை 2 பண்ணினீங்கன்னா x dx by dt plus y dy by dt equal to z dz by dt. இதிலிருந்து நம்ம dy by dt தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ y into dy by dt is equal to z into dz by dt minus x into dx by dt. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணினோம்னா நமக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடச்சிரும். சரியா? z வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். dz by dtங்கிறது 20 அப்படின்னு கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுருங்க. எக்ஸ் வந்து 0.6 அப்படிங்கிறது தெரியும். dx by dtங்கிறது -60 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 1 into 20. ஓகேவா? 1 into 20 போட்டாச்சு. மைனஸ் எக்ஸுங்கிறது 0.6 into -60. -60. ஸோ அது 1 into 20 20 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதே லைனை இங்கே மறுபடியும் எழுதிட்டேன். 1 into 20 minus 0.6 into -60. ஸோ 1 into 20 20 minus into minus plus 0.6 into 60 வந்து 36.0. ஸோ y into dy by dt is equal to 56 அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து dy by dt is equal to 56 by y. ஒய்ங்கிறது என்னது? 0.8. ஸோ அந்த பாயிண்ட்டு டெசிமல், ஒரு டெசிமல் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா அந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு 560/8. ஸோ இது டிவைட் ஆகிறச்ச நமக்கு 70 km/s. Therefore speed of a car, காரின் வேகம் 70 km/s. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.